திமுக தேமுதிக கூட்டணி உறுதி, ஏமாந்து போன எடப்பாடி. வெளியானது அறிவிப்பு. அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேமுதிகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக தனது கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்போது பிப்ரவரி 23ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேமுதிகவின் முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி 16 அல்லது 22ஆம் தேதிகளில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வரும் நிலையில் தொண்டர்கள் விரும்பும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்பதில் பிரேமலதா உறுதியாக உள்ளார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளிவரும் செய்திகளை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எனினும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது அக்கட்சியின் தொண்டர்களுக்கிடையே ஒருவித சுறுசுறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கள நிலவரப்படி திமுக தரப்பில் தேமுதிகவுக்கு சுமார் 7 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. குறிப்பாக பிரேமலதாவின் மகன் விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற பேச்சும் பலமாக அடிபடுகிறது. அதே சமயம் அதிமுக அல்லது பாஜக தரப்பில் இருந்து இதுவரை உறுதியான சிக்னல்கள் எதுவும் கிடைக்காததால் தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு திமுக கூட்டணியை நோக்கியே இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். இந்த தாமதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் அரசியல் பார்வையாளர்கள் தேமுதிக தனது கூட்டணி பலத்தை அதிகரிப்பதற்காகவே நேரத்தை இழுத்தெடுப்பதாக கருதுகின்றனர். பிப்ரவரி 16ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் என்பதால் அன்றைய அறிவிப்பு வெளியாகுமா அல்லது பிப்ரவரி 22 வரை காத்திருக்க நேரிடுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் சூழலில் தேமுதிக எடுக்கும் இந்த முடிவு தமிழக தேர்தல் முடிவுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் இன்று அவர் கூறியது, கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் சாத்தியமில்லை என முதல்வர் சொல்லியிருப்பது அவர்களது கூட்டணிக்காக இருக்கலாம். திமுக தொடர்ந்து அடுத்தடுத்த முறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. ஆட்சிக்கு அவர்கள் வர முடியாது என்ற நிலை இருக்கும்போது கூட்டணி ஆட்சி இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன என்ற அடிப்படையில் அவர் பேசியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். திமுகவுடன் காங்கிரஸ் தொடருமா அல்லது விஜய் கட்சியுடன் அவர்கள் செல்வார்களா என்பதுதான் கேள்விக்குறி. இருந்தாலும் கனிமொழி காங்கிரஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இப்படி தமிழக முதல்வர் சொல்வதை பார்த்தால் அச்சமும் பயமும் திமுகவுக்கு வந்துவிட்டது. திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து தற்போது வரை ஸ்டிக்கர் ஒட்டும் முறையை பின்பற்றி வருகிறது. யாரோ கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என சொல்வது என்ன முறை என தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவிடம் பேசி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் நீட் தேர்வு குறித்த அச்சத்தை எடுத்துரைத்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று முதலமைச்சராக கலைஞர், இன்று ஸ்டாலின், நாளை அவரது மகன் உதயநிதி முதல்வராக வருவார் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார். தமிழகத்தில் ஒருபோதும் குடும்ப ஆட்சி எடுபடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி தான். யார் தேர்தலில் அதிகம் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அமைச்சர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கொடுத்த நிதியை விட கூடுதலாக 300 மடங்கு தமிழகத்துக்கு நிதியை இந்த அரசு ஒதுக்கியுள்ளது. சாலை போக்குவரத்து, விமான நிலையங்கள், ரயில் போக்குவரத்து போன்றவற்றிற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் திமுக அரசு திரும்ப ஒரு பொய்யை சொல்லி உண்மையாக சித்தரிக்கிறார்கள். திமுக தோல்வி பயத்தால் மத்திய அரசிடம் இருந்து நிதி வரவில்லை என்றும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஒரு MP கூட தமிழகத்தில் எதிர்க்கட்சியில் கிடையாது. உங்கள் நிர்வாகத்தில் என்ன செய்தீர்கள் என்பதை இதுவரை தெளிவுபடுத்தவில்லை.
அனைத்து அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பு, காவல் நிலைய மரணங்கள் அதிகரிப்பு என்று ஆட்சியில் காணப்படுகிறது. தேமுதிகவுடன் இதுவரை எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது இலக்கு. ஆட்சியில் பங்கு என்ற எந்த டிமாண்டும் எங்களிடம் கிடையாது. ஓபிஎஸ்ஐ அழைப்பது தொடர்பாக இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சசிகலாவின் நிலைப்பாடு இதுவரை என்ன என்பது தெரியவில்லை. அவரது நிலைப்பாடு தெரிந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வரும் தேர்தலில் முதல்வராக விஜய் வருவார் என செங்கோட்டையன் சொல்கிறார். முதலில் அவர் கோபிசெட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறட்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்றார் நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தேமுதிகவின் வருகை திமுக கூட்டணிக்கு வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலங்களிலும் கூடுதல் பலத்தை சேர்க்கும். வட தமிழகம் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வன்னியர் அல்லாத பிற சமூக வாக்குகளையும் நடுநிலை வாக்குகளையும் தேமுதிக எளிதாக இருக்கும். இது பாமகவின் செல்வாக்கை சமாளிக்க திமுகவிற்கு உதவும். சேலம், ஈரோடு பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் தொழிலாளர் வர்த்தகத்தினரிடையே விஜயகாந்த் மீதான அபிமானம் இன்றும் தொடர்கிறது. கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் அவர் மீதான அனுதாப வாக்குகள் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் அதே சினிமா பிம்பம் கொண்ட தேமுதிகவை தன்னுடன் இணைப்பதன் மூலம் திமுக அந்த பாதிப்பை ஈடுகட்டும். கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்போது திமுக பக்கம் சென்றிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் சவாலாக அமையும். மெகா கூட்டணி திமுக + காங்கிரஸ் + விசிக + இடதுசாரிகள் + தேமுதிக என ஒரு வலுவான அணி உருவாவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிருக்கிறது. தேமுதிகவின் 2% முதல் 3% வரையிலான வாக்குகள் முறையாக திமுக கூட்டணிக்கு மாற்றப்பட்டால் சுமார் 40 முதல் 50 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக தேமுதிக விளங்கும். சமீபத்திய அரசியல் நகர்வுகளின்படி தேமுதிக தரப்பில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகள் கோரப்பட்டாலும் திமுக தலைமை மிக கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறது. திமுக தரப்பில் 6 முதல் 7 தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்க முன் வந்துள்ளதாக தெரிகிறது. கடந்த 2021 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தலா 6 இடங்கள் என்ற ஃபார்முலாவையே திமுக தற்போதும் பின்பற்ற விரும்புகிறது. பிரேமலதா விஜயகாந்தின் முதன்மை கோரிக்கைகளில் ஒன்று ஒரு ராஜ்யசபா சீட். இதற்கு திமுக தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தேமுதிகவை டெல்லி அரசியலிலும் நிலைநிறுத்த உதவுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.